முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால் நல்ல கனவு. இரண்டாவது கெட்ட கனவு. நல்ல கனவு அது எதுவென்று சொன்னால் அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடிய நற்செய்தி, அது எல்லாம் நல்ல கனவு. தூக்கத்தில் தொழுகிற மாதிரி கனவு காண்கிறாரு, நல்ல கனவு. தூக்கத்தில் நம்ம சதக்கா கொடுக்க மாதிரி கனவு காண்கிறார், நல்ல கனவு. தூக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நபரை தொழு வைக்கிறாரு, அது ஒரு நல்ல கனவு. குர்ஆன் ஓதுற மாதிரி கனவு காண்கிறார், அது நல்ல கனவு. திக்ரு செய்கிற மாதிரி கனவு அது நல்ல கனவு. அதில் இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த நல்ல செய்தி. இரண்டாவது விஷயம் கெட்ட கனவு. கெட்ட கனவு இருக்கின்றதே, இது ஷைத்தானின் புறத்திலிருந்து வந்தது, ஷைத்தானுடைய தூண்டுதலின் மூலமாக வந்தது இந்த கெட்ட கனவு. நல்ல கனவு கண்டால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. அதை யாரிடம் சொல்ல வேண்டும்? நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்ட ஒரு இறையச்சவாதியிடம் அதை சொல்ல வேண்டும். கெட்ட கனவு வந்தால் யாரிடம் சொல்லக்கூடாது. முடிந்த அளவு இடதுபுறமாக 3 முறை எச்சிலை துப்பிவிட்டு இடத்தை மாற்றிக்கொண்டு படுத்துக்கொள்ள